ரசிகர்களுக்குள்ளேயே சண்டையை உருவாக்கிய கிரிக்கெட்ல நடந்த டாப் 3 கான்ட்ரவர்சியல் மூமெண்ட்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, 2014 சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போயிருந்தாங்க. அப்போ ஒரு மேட்ச்ல ஃபாஃப் டு பிளேசஸ் கேப்டனா இருக்கும்போது பாலை சைன் பண்றதுக்காக எச்சில தொட்டு சைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப தெரியாம அவருடைய வாயில வச்சிருந்த மின்ட் மிட்டாயும் தொட்டு சைன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பால் டேம்பரிங்க பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து எந்த ஒரு பொருளை கொண்டு வந்து அது மூலமா பாலை சைன் பண்ணாலுமே அது பால் டேம்பரிங் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா தோக்க, அதனாலேயே ஆஸ்திரேலியா மீடியாஸ் அந்த விஷயத்தை பெரிய விஷயமா மாத்திட்டாங்க. ஃபாஃப் டு பிளேசஸை வில்ல மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபுட்டேஜஸ் பார்த்து அம்பையர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க. விசாரணையில அவர் மின்ட்டை தொட்டு பாலை சைன் பண்ண தெரிய வந்திருக்கும். அதனால அவருக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் சஸ்பென்ஷனும் 100% மேட்ச் ஃபீல இருந்து ஃபைனும் கொடுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் ஆஸ்திரேலியா மீடியாஸ் விடவே இல்லை. ஃபாஃப் டு பிளேசஸ் எங்க போனாலுமே அவரை டிஸ்டர்ப் பண்ணும் விதமா அவர்கிட்ட போய் கேள்விகளை கேட்டுட்டே இருந்தாங்க. அப்படிதான் ஒரு முறை ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க வேணும்னே ஃபாஃப் டு பிளேசஸை வழிமறிச்சு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்காவின் செக்யூரிட்டி கார்ட்ஸ்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே சண்டையே வந்துருச்சு, தள்ளுமுள்ளே ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷனுக்கு பிறகு அடிலையில ஒரு டெஸ்ட் மேட்ச் அவர் ஆட வந்தாரு. அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா மக்கள் எல்லாருமே ஃபாஃப் டு பிளேசஸ்க்கு பூ பண்ணாங்க. ஃபாஃப் டு பிளேசஸ் எந்த மாதிரியான ஆளு, அவருக்கு யாராவது பூ பண்ணிருக்காங்களா? ஆனா ஆஸ்திரேலியா மக்கள் பண்ணாங்க. ஆனா அதே மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கைத்தட்டி வரவேற்பும் கொடுத்தாங்க. ஒரு நல்ல மனுஷனை இப்படி கஷ்டப்படுத்தினாலயோ என்னவோ அவங்க உண்மையிலே 2018 பால் டேம்பரிங்ல மாட்டி படாத பாடுபட்டாங்க. நம்பர் 2, 2023 பங்களாதேஷ்க்கு இந்தியா ஒரு டூர் போயிருப்பாங்க. அப்ப கடைசி ஓடிய மேட்ச் டை ஆயிரும். இதனால ரெண்டு பேருக்குமே பிரைஸ் ஷேர் ஆயிருக்கும். அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுருடைய பேட்ல பட்டு ஸ்லிப்புக்கு கேட்சர் இருக்கும். முதல்ல LBW எல்லாம் நினைச்சிருப்பாங்க, ஆனா அது ஸ்லிப் கேட்ச் தான். ஆனா அந்த ஸ்லிப் கேட்ச்க்கு அவுட்னு அம்பையர் தப்பா கொடுத்துருவாங்க. அதனால காண்டான ஹர்மன்பிரீத் கவுர் கோவத்துல பேட்டை தூக்கி ஸ்டெம்ப் மேலேயே அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மேட்ச் டை ஆச்சு. டை ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு டீமுக்குமே பரிசை ஷேர் பண்ணாங்க. ரெண்டு டீமுமே கப்பை வச்சு போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்படி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹர்மன்பிரீத் கவுர் அம்பையரும் கூப்பிடுங்க, அம்பையர் தான் ஏமாத்துனாங்களா, அம்பையரும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டாங்க. இதனால பங்களாதேஷ் கேப்டனான நிகர் சுல்தானா காண்டாயிட்டாங்க. நாங்க அம்பையர் வச்சோன்னு ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ஹர்மன்பிரீத் கவுர் பண்ணது நிறைய பேரால விமர்சிக்கப்பட்டுச்சு. முதல் நாள் உட்பட நிறைய இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஹர்மன்பிரீத் கவுரை காட்டமா விமர்சிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ICCயும் அவங்களுக்கு 2 மேட்ச் சஸ்பென்ஷன் போட்டிருந்தாங்க. இதனால அடுத்த 2 ஓடிய மேட்சஸ் அவங்க ஆடவே இல்லை. நம்பர் 3, முன்னாடி போட்ட வீடியோல ரோஹித் சர்மா 0 செகண்ட்ல DRS கேட்டதை பத்தி பேசியிருப்போம். அதுலயே நிறைய பேர் டெவல் ப்ரூவிஸ் பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் தான் இது. ரீசெண்டா 2025 RCB CSK ஆடிட்டு இருக்கும்போது டெவல் ப்ரூவிஸ் LBW ஆயிருவாரு. அதுக்கு அம்பையரும் அவுட் கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு டெவல் ப்ரூவிஸ் ரிவ்யூ கேட்டிருப்பாரு. ஆனா அந்த ரிவ்யூவை மறுத்திருப்பாங்க. அம்பையர்ஸ் நீங்க லேட்டா கேட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது இன்டர்நெட்ல பல விவாதங்களை கிளப்பிச்சு. ரோஹித் சர்மாக்கு ஒரு நியாயம், டெவல் ப்ரூவிஸ்க்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேட்ச்ல LBW ஆனதுக்கு அப்புறம் டெவல் ப்ரூவிஸும் ஜடேஜாவும் ரன்னோட ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நேரம் ரன் ஓடி இருப்பாங்க, 2 ரன் மேலே ஓடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் 25 செகண்ட் கழிச்சு தான் டெவல் ப்ரூவிஸ் வந்து அப்பீலே கேட்டிருப்பாரு. அதுக்காக தான் அம்பையர்ஸ் இருந்துட்டு DRS கொடுத்திருக்க மாட்டாங்க.